ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரகதாரண்ய உபனிஷத் சாந்தி மந்திரம். பகவத்கீதை தியான ஸ்லோகம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வத்ஸ சுதீர்போக்தா தோக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் அல்லது ஆத்ம சம்யம யோகம். அதில் 29வது ஸ்லோகம். அதில் இன்னொரு வியூ என்னென்னா, அந்த ஸ்லோகம் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனா. இந்த ஸ்லோகத்தில் ஜீவன் முக்தர்கள் அவர்களுடைய பார்வை இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் என்பதை விளக்குகிறார் பகவான். சர்வபூதஸ்தம் ஆத்மானம், யோக யுக்தர்கள் ஞானிகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் எப்படி பார்க்கிறார்கள், உயிர் இல்லாத ஜடத்தையும் எப்படி பார்க்கிறார்கள், இவைகள் எல்லாம் இறைவனின் வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்குறாங்க. சாதாரணமாக நாம் எந்த அளவுகோலை வைத்து இது உயிருள்ளது இது உயிரற்றது என்று பார்க்கிறோம்? நம்ம இந்த ஜாகிரத அவஸ்தையில், அதாவது இந்த உலகத்தில் இந்த 5 இந்திரியங்களை வைத்து, அந்த அளவுகோலை வைத்துத்தான் பிராணன் இருந்தால் அது பிராணி, அதாவது பிராணன் இருந்தால் அது உயிருள்ளது, அதனால தான் அதுக்கு பிராணின்னு பேர். இது உயிருள்ளது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ பிராணன் இல்லாததெல்லாம் உயிரற்றது அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம். ஆனால் பகவானுடைய கணக்கு வேறு. அவருடைய அருளால் ஜடமும் உயிருள்ளதாகும். அதுக்கு தான் போன வகுப்பில் நான் உதாரணம் சொன்னேன். காட்டில் கிடந்த கல் பகவான் ராமருடைய கால் பட்ட உடனே அகல்யேகையாக மாறியது அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அதே போல் பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு தடவை கங்கை கரையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கல் தத்தி பகவான் பின்னாடியே வந்ததான். குருதேவர் ராமகிருஷ்ணன் பின்னாடியே வந்ததான். என்னடா வருதுன்னு பின்னாடி பார்த்தா திருப்பி கல் நின்றுச்சு. இவர் நின்னோடனே அதுவும் நின்றுச்சு. திருப்பி அவர் நடந்தார், இதுவும் நடந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம இந்த உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு சொல்கிறது நம்மளுடைய அளவுகோல் உள்ளது தவறு. பகவானுடைய அருளால் எது வேணாலும் நடக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கீங்க, மார்க்கெட்லேருந்து உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் ஒரு இதில் தோண்டி, பூமியில் தோண்டி கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 நாளில் துளிர் விடும். அதே உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி பாயில் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அது பாயில் பண்ண உடனே அது ஜடமாயிடும், அதாவது உயிர் இல்லைன்னு ஆகிடும். உயிர் இருக்குன்னா துளிர் வருதுன்னா உயிர் இருக்குது. ஜடமாயிடுது அப்படின்னா அது என்ன? பாயில் பண்ணோன்னா அது ஜடமாயிடும். அது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்மளாக மாறிவிடுவோம். அதாவது அந்த உருளைக்கிழங்கு நம்மளாக மாறிவிடும். உயிர் வந்துடுது. அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா? அதனால் அது ஆகிடும். இதனால தான் ஜாதஸ்ஸு ஹி துருவோ மிருத்யு, அதாவது அந்த உருளைக்கிழங்கு அதே மாதிரி வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒருவன் இறந்து போகிறான் என்றால் அவன் அடுத்த பிறவியில் அதே மாதிரி வருவானான்னு இல்லை. அவன் அந்த பிறவி தான் அடுத்து எடுப்பானாங்கிறது தெரியாது. அது பகவானுடைய கணக்கு இருக்கும்.
அதனால் எப்படி உயிர் வரும்? ஜாதஸ்ஸு ஹி துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய ஹச்சாக தஸ்மாத் அபரிஹாரியத்தே நத்வம் சோசித்தும் அருகசின்னு 2வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார். அதனால் இந்த உயிர் உள்ளது உயிரற்றது இந்த ஜடமும் இறைவன் அருளால் உயிர் பெறும், உயிர் உள்ளது ஜடமாகும், இப்படி மாறி மாறி வரும். அதனால தான் பகவானுடைய வெளிப்பாடு தான் எல்லாம் என்று, உயிர் உள்ளதும் சரி உயிரற்றதும் சரி எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு என்று ஞானிகள் புரிந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் சர்வபூதானி சாத்மனி, ஞானிகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை பார்த்து அனுபவிக்கிறார்கள். எப்படி என்றால், இது இறைவனே பரம்பொருளாகவே இருக்கிறது. அதாவது எல்லா வஸ்துக்களையும் பார்க்கும்போது மரத்தை பார்த்தாலும் சரி, யானையாக பார்த்தாலும் சரி, மனிதர்களை பார்த்தாலும் சரி, ஏன் இந்த மலைகளையும் நதிகளையும் பார்த்தாலும் சரி, எல்லாம் அந்த பரம்பொருளே. அதாவது அந்த பரம்பொருளேன்னு புரிந்து கொண்டாலே நான் மரமாகி விடுவேன், நான் குதிரையாகி விடுகிறேன், நான் இந்த நதியாகுகிறேன். அது அப்படி ஒரு அவங்களுக்கு அந்த சர்வாத்திர பாவம் அவங்களுக்கு கிடைக்குது. இவ்வாறு இந்த உலகம் முழுவதும் அந்த பரம்பொருளால் எங்கும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பகவான் ராமகிருஷ்ணனுடைய அருமையான காட்சி ஒன்று போன வகுப்பிலே நம்ம பார்த்தோம். எல்லாம் மெழுகால் வார்க்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார். மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, புல்தரை, அந்த நதிகள் எல்லாமே அப்போ எல்லாம் ஒரே ஆத்மாவாக வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பகவான் ராமகிருஷ்ணன் நமக்கு அவருடைய காட்சியின் மூலமாக அவர் நமக்கு சொன்னார். எப்படி மெழுகு எல்லாவற்றையும் ஒரே மெழுகு காட்சி, அவர் எப்படி மெழுகாக எல்லாம் வார்க்கப்பட்டிருக்கிறதோ, இப்படி ஞானிகள் எல்லா வஸ்துக்களையும் இறைவனாக பார்க்க பயிற்சி செய்து கொள்கிறார்கள். இதைத்தான் சுருக்கமாக எல்லோரையும் என்னை போல தன்னை போல பார்க்க வேண்டும், எல்லோரையும் என்னை போல பார்க்க வேண்டும் என்று அதில் நமக்கு சொல்கிறார். அதுதான் மொராலிட்டி அப்படின்னு சொல்ல, நெறிப்படுத்துதல், நம்மை நாம் நெறிப்படுத்துதல், மொராலிட்டி. இதை பற்றி சுவாமி விவேகானந்தரிடம் ஒருவர் கேட்டபோது, தன்னை போல மற்றவர்களை பார்க்க வேண்டும், அதாவது தன்னை போல பிறரையும் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறாரு. ஒரு உதாரணமாக பொதுவாக நம்ம ஒரு கூட்டத்துக்கோ அது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணத்தில் நம்ம நிறைய சேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம இருக்கிற சேரில் உட்காந்துக்கிறோம். நிறைய சேர் காலியாக இருக்குது, இன்னும் ஆளுக்குன்னா நம்ம என்ன பார்ப்போம்? நல்ல சேராக பார்த்து உட்காருவோம். ஏன் நல்ல சேராக பார்த்து உட்காரோம்? மற்றது உடஞ்சி கால் இடைஞ்சி கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சுன்னா அதில் உட்கார மாட்டோம். நல்ல சேர், எனக்கு எல்லாம் நல்லதாக தான் வேணும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் வேறு அவன் வேறு என்ற அந்த வேறுபாடு, பேதம் அங்கே பார்க்குறோம். அது மொராலிட்டி கிடையாது. என்னை போல நான் மற்றவனும் வருவான், ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக நம்ம பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக இந்த மொராலிட்டி இருந்தாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஜாப்பனீஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். ஒருத்தர் பப்ளிக் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தான்னா நம்ம பார்க்கோம், நம்ம மற்றவன் போனால் எனக்கு என்ன, நான் போகும்போது க்ளீனாக இருந்தால் சரி, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் மொராலிட்டி சொல்கிறோம். அந்த ஞானிகள் எல்லாம் என்னை போலவே நான் எல்லோரையும் பார்க்க வேண்டும். யாரும் அவன் துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது. தன்னை போல எல்லாத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஞானிகள் எல்லோரையும் தன்னை போல பார்த்து எந்த வித்தியாசமும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம், அவர்களுக்கு ஏற்பட்டது இன்பம் எனக்கு வந்தது போல. அதனால் அந்த ஞானிகள் யாரையும் நோகடிப்பதில்லை, யாரையும் துன்பப்படுத்துவதில்லை. பிறர்க்கு நன்மை செய்வது என்னை நான் நன்மை செய்வது கொள்வது போல, அதாவது பிறர்க்கு நன்மை செய்வது எனக்கு நானே நல்லது செய்வது போல என்று பகவான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அதை பேஸ் பண்ணி தான் குருதேவர் ராமகிருஷ்ணன் சொன்னார், ஜீவசேவையே சிவசேவை. அதாவது இந்த ஜீவனை நீ சேவை செய்யும் பொழுது சிவனை வழிபடுவது போல அந்த மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஜீவஞானே சிவசேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் சிவனை தவிர வேறு அல்ல. ஆகவே உன் வழிபாடு கோவிலில் மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் நீ சிவனாக வழிபட முயற்சி செய், அதை பழக்கப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்கிறார்.
இந்த இந்த வழிபாடு கோவில் மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவரையும் சிவனாக வழிபடு, நம்மை சுற்றியுள்ளவர்களையும் அப்படி வழிபடு. நான் கோவில் வழிபாட்டில் நான் வணங்கும் தெய்வம் ஒரு கல் சிலையாக இருந்தாலும், அல்லது ஒரு உலோக சிலையாக இருந்தாலும், அல்லது ஒரு மரத்தினான சிலையாக இருந்தாலும், நான் என்னுடைய இஷ்ட தெய்வத்தை தான் அதில் நான் பார்க்கிறேன். எந்த ஒரு மனிதனும் இது ஒரு கல், இது ஒரு உலகம், இது ஒரு மரத்தால் ஆனப்பட்ட சிலை என்று நினைப்பதில்லை. ஏனென்றால் எந்த மனிதன் அந்த கல் சிலை, அந்த உலக சிலை, மர சிலை வணங்குவதில்லை. அதில் உள்ள அந்த சின்மயி அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ், அந்த தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய கான்சியஸ்னஸ் அந்த இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் பகவான் ராமகிருஷ்ணருடைய அந்த சீடர் இல்லற சீடர் மகேந்திரநாத் குப்தா உரையாடலில் பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்தில் 8வது பக்கத்தில் இருக்குது. மகேந்திரநாத் குப்தா குருதேவர் ராமகிருஷ்ணன் சொல்வார், இறைவன் ஒருவர் உடையவர் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் இறைவன் களிமண் பொம்மையாக இருக்க முடியாது அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், நீ என்ன சொல்கிறாய்? களிமண் பொம்மையா? அது உணர்வு வடிவமானதாயிற்றே. இந்த அப்போ சொல்கிறார், உடனே கோபத்தில் சொல்கிறாரு பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், வெறுப்புடன், இந்த கல்கத்தா வாசிகளுக்கு உங்களுக்கு இது விட்டால் வேறு பொழப்பு இல்லை, இதில் வேறு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள், உங்களுக்கு என்ன என்று தெரியாது, முதலில் இதில் மற்றவர்களுக்கு உபதேசம் அப்படின்னு சொல்கிறார். பிறகு பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அதற்கான விளக்கம் சொல்கிறாரு, பக்தன் அந்த களிமண் சிலையாக பார்க்கவில்லை, அதை சின்மயி, என்றால் சித் என்றால் கான்சியஸ்னஸ், சின்மயி அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் மயமாகவே இருக்க, உணர்வு மயமாகவே அவன் பார்க்கிறான், மண் சிலையாக அவன் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு சிலையும் இறைவனுடைய வெளிப்பாடு. பகவான் ராமகிருஷ்ணர் சிறு பூச்சி புழுவை பார்த்தாலும் அங்கு அந்த இறைவனுடைய உணர்வு மயம் கான்சியஸ்னஸை அவர் பார்க்கிறார். கான்சியஸ்னஸ் அந்த இவ்வாறு எல்லா இடத்திலும் இந்த உணர்வு மயமாக பார்ப்பது தான் சர்வத்திர பிரம்ம தர்சனம். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு தடவை சுவாமி சாரதானந்தரை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாரதானந்தர் சொல்கிறாரு, நான் எல்லா இடத்திலையும் இறைவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்போது பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை, பல ஜென்ம காலம் அவன் பயிற்சி செய்தால் அவனுக்கு கிடைக்கும், நீ அதை கேட்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்ட உனக்கு அது சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடைசியாக சாரதானந்தருடைய கடைசி காலத்தில் அவருக்கு அந்த அனுபவம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ இவ்வாறு சர்வத்திர பிரம்ம தரிசனம், ஆத்ம தரிசனம், சாதகன் தன்னுடைய குரு அல்லது சாஸ்திரம் சொல்கின்ற அந்த முறைப்படி வாழ்ந்தால், அதாவது எல்லாவற்றையிலும் இறைவனாக பார்க்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டு அதில் இறைவனை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும், அதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சர்வபூதஸ்தம் ஆத்மானம். இந்த பூதம் என்றால் நான் பார்க்கும், நான் கேட்கும், அதாவது நான் பார்க்கும் வஸ்து அல்லது நான் கேட்கும் வஸ்துவாக இருந்தால், அல்லது பார்க்கும் நபராக இருந்தால், நம்மை போல பார்க்கக்கூடிய ஒரு உயிருள்ளதைத்தான் நம்ம பூதம் அப்படின்னா, சர்வபூதஸ்தம் அப்படின்னா, சராச்சரம் அப்படின்னு வேறு சொல்லுவோம் தடவை. சரனா நடக்கக்கூடியது, அச்சரம்னா நடக்காதது. மீன் செடி கொடிகள் அது உயிருள்ளது, ஆனால் அது நடக்காது. சரம் என்றால் நம்மளை போல விலங்குகள் எல்லாம் நடக்கக்கூடியது, போகக்கூடியது, அதனால் சராச்சரம் அப்படின்னா. இப்படி எல்லா இடத்திலும் உயிருள்ளதை பார்த்து தான் பூதம் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவியல் அறிஞர்கள் தற்பொழுது இந்த முழு உலகமும் ஒரு அபேதமான முழுமையான ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் பல ஆண்டு காலம் முன்பு ராமநாம சங்கீதத்திலே ஸ்ரீநாதே ஜானகிநாதே அபேத பரமாத்மனே, அதாவது அந்த அபேத பரமாத்மனிலிருந்து தான் இந்த ஸ்ரீநாதன், அதாவது மகாவிஷ்ணுவும் ஜானகிநாதே
ராமபிரானும் வந்தார்கள். அப்படின்னா என்ன, எல்லா அவதாரமும் அந்த பரம்பொருளிலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறது சொல்கிறார். அதாவது இந்த பரம்பொருளிலிருந்து தான் எல்லா வஸ்துக்களாக போயிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பார்த்திங்கன்னா முதல் மந்திரம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம் பூதபவ்ய பகவத் பிரபுன்னு சொல்லி வரும். இவ்வாறு இந்த ஞானிகள், அதாவது பூதம், விஸ்வம் என்றால் அது எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, எதனுடைய வெளிப்பாடுனா விஷ்ணுவுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஸோ இந்த ஞானிகள் எல்லாவற்றிலும் சமதர்சனத்தை பார்க்கிறார்கள். மீன்ஸ் எல்லா இடத்திலும் எதை பார்த்தாலும் சரி, ஒரு ஆடு மாடு செடி கொடி மரம், அப்போ அச்சரமான இந்த மலை ஆறு, எதை பார்த்தாலும் அது இறைவனுடைய வெளிப்பாடாக பார்க்கிறார்கள். வெளிப்பாடாக பார்க்கிறார்கள் என்ன, இறைவனையே பார்க்கிறார்கள் என்று பொருள். ஸோ இதைத்தான் 5வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிசைவ சோபாகேச பண்டித சமதர்ஷின. அந்த சமதர்ஷின, அந்த ஞானிகளைத்தான் பண்டிதர்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த பண்டிதர்கள் இந்த சமதரிசனத்தை பார்க்கிறார்கள். எல்லா இடத்திலும் அந்த பரம்பொருளை பார்க்கிறார்கள். எப்படி இந்த யோகிகள் இந்த சமதர்சனம் கிடைக்கிறது என்றால், யோகிகள் எல்லா இடங்களிலும் இறைவனை பார்க்கிறார்கள். இதற்கு வேண்டிய முதல் தகுதி அந்த யோகிகளுக்கு அஹிம்சா என்ற குணம் இருக்க வேண்டும். இந்த யோகிகள் இந்த உலகில் யாரையும் காயப்படுத்துவதில்லை, நோகடிப்பதில்லை, தொந்தரவு செல்லவில்லை. அது அதாவது மற்றவர்களுக்கு ஏற்பட்ட காயம் தனக்கு ஏற்பட்டது போல அவர்கள் உணர்கிறார்கள். இதைத்தான் பகவான் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் இரவு வேலூர் திருமணத்திலே தனது அறையிலே உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று நைட்டு 1 மணிக்கு பயங்கரமாக சத்தமாக அழுக ஆரம்பிக்கிறார். என்னன்னே புரியல, ஓன்னு சத்தம் வருது பக்கத்து ரூமில். அது எப்படின்னா இரவு நடுராத்திரி 1 மணி 2 மணிக்கு நடுராத்திரி இப்படி ஓன்னு எந்திரிச்சு அழுகிறாரு அப்படின்னு பக்கத்து ரூமில் இருந்த சுவாமி விக்யானந்தருக்கு அந்த சத்தம் கேட்டது, இவர் அழுகிறது. அப்புறம் என்னடா என்னன்னு பார்த்து அப்புறம் கேட்டால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எங்கேயோ அவர் விக்யானந்தர் வெளியே வந்து சுவாமி விவேகானந்தர் ஒரு அறையை தட்டி என்ன நடந்தது, என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ, ஒன்றும் இல்லை, வெகு துறைவில் ஏதோ ஒரு பெரிய ஒரு அபகடம் நடக்கக்கூடியாத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சி இது பண்ண. சரி, அப்படியே கொஞ்சம் ஆறுதல் சொல்லிவிட்டு அப்புறம் தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் வருது, பூகம்பம், ஆயிரக்கணக்கான மக்கள்கள் உயிரிழந்தார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து அவதிப்படுகிறார்கள் என்று நியூஸ் பேப்பரில் அடுத்த நாள் பூகம்பத செய்தி வருது. ஆகவே இந்த யோகிகள் ஆன்மீக பயிற்சியின் மூலம் இந்த சமதர்சனம் என்ற குணம் அகிம்சையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. யோகி ஆன்மீக பயிற்சியின் மூலம் இந்த சமதரிசனம் கிடைக்கிறது. ஆரம்பத்தில் இந்த குணத்தை வளர்த்து கொள்வது கடுமையான பயிற்சியாக இருக்கும், பிறகு அது நமக்கு இயற்கையாக வரும் என்று இந்த சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனம் என்பது தான் இந்த ஸ்லோகத்தில் மிக முக்கியமான விஷயம். இந்த சமதர்சனம் எப்படி கிடைக்கிறது? அந்த அஹிம்சா, ஈவன் யார் மேலேயும் பொறாமையும் படக்கூடாது. அஹிம்சை, பொறாமைப்படாமல் இருப்பது தான் முக்கியமானது. இந்த குணத்தை அவர்கள் வளர்த்து கொண்டால் அவர்களுக்கு அந்த சமதரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லி. நீ 30வது ஸ்லோகம் கிட்டத்தட்ட இதே கருத்து தான். ஆனால் இங்கு பகவான் தன்னையேங்கிறது டைரெக்டாக சொல்கிறாரு. அங்கே ஆத்மனியே சொல்கிறாரு, சர்வபூதஸ்தம் ஆத்மானம்னு சொல்லி தன்னை ஆத்மாவாக சொல்கிறாரு. இங்கே தன்னையே டைரெக்டாக சொல்கிறார். இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மை பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. இது முக்கியமான செகண்ட் லைனில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்பேற்பட்ட ஞானிகளுக்கு நான் ஒரு மறைபொருளாக இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சாதாரண மக்கள் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாம் நான் பார்க்க வேண்டிய எல்லா காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இறைவனை மட்டும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் ஞானிகள் ஜஸ்ட் ஆப்போசிட்.
அவர்கள் இந்த உலகத்தில் எதையுமே பார்க்க முடியவில்லை. அப்படின்னா அவர்கள் கண்ணு கோளாறாக கிடையாது, எல்லா இடத்துலையும் இறைவனை பார்க்குறாங்க. அவங்க நம்ம ஒரு புக்கை பார்த்தா அவங்க அந்த புக்கில் இறைவனை பார்க்குறாங்க. இப்படி நமக்கும் அவர்களுக்கும் அந்த ஒரு பெரிய வேறுபாடு இதில் வருது. அதுதான் சொல்கிறாரு, அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த சமதரிசனம் கிடைத்து விட்டால் என்ன பலன் என்று 2வது லைனில் தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. அவனுக்கு நான் ஒரு மறைபொருளாக இல்லை, அவனும் எனக்கு ஒரு மறைபொருளாக ஆக மாட்டான் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாரு. இந்த சிம்பிள் மீனிங்னா, யார் என்னை எல்லாவற்றையும் என்னிடத்தில் காண்கிறானோ அவன் காட்சியின்று நான் மறைவதில்லை, அதாவது மறைபொருளாக இருப்பதில்லை, அவனும் என் காட்சியிலிருந்து மறைவதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் 29வது ஸ்லோகத்தில் தன்னையே ஆத்மா என்று சொன்னார், இங்கே டைரக்டாக சொல்கிறார். இதுதான் வித்தியாசம். ஆத்மா என்பதில் பகவான் தன்னையே அப்படின்னு சொல்கிறார். யோ மாம், மாம் என்றால் என்னையே அப்படின்னு சொல்கிறார். இங்கு பகவான் திருவாய் மலர சொல்கிறார், இந்த ஞானிகள் எல்லாவற்றிலும் என்னையே பார்க்கிறார்கள் அப்படின்னா, எல்லாவற்றிலும் அதே மாதிரி எல்லாவற்றிலும் என்னையே பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் இறைவனிடமே எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். பகவான்கிட்டே எல்லாமே பார்க்குறாங்க, அங்கே வேறு எங்கேயுமே பார்க்க வேண்டியதில்லை. ஆகவே நம்மை எல்லா இடத்திலும் பார்ப்பது என்பது, இறைவனிடம் எல்லோரையும் பார்ப்பது என்பது ஒன்றுதான். ஆக நீ எல்லா பொருளிலும் இறைவனை பார்த்தாலும் அல்லது இறைவனிடம் எல்லாவற்றையும் நீ பார்த்தாலும் ரெண்டும் ஒன்றுதான். அந்த காட்சி அந்த ஞானிகளுக்கு கிடைக்கிறது. அப்போது இப்படி அவர்களுக்கு இந்த ஏதாவது என்ன இதுனா, நானே அனைத்து சொரூபமாக இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது, பகவானே எல்லா சொரூபமாக இருக்கிறார். எப்படி குருதேவர் மெழுகால் வார்க்கப்பட்டதாக நான் பார்த்தேன் என்று சொல்கிறாரோ, அதே மாதிரி தான் இங்கே பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் என்னை பார்ப்பதும் என்னில் எல்லாவற்றையும் பார்ப்பது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் நானே அனைத்து சொரூபமாக இருக்கிறேன் அல்லது இறைவனே எல்லாமாக இருக்கிறான் என்று பகவான் ஆத்ம தரிசனம் சொல்லிய பிறகு அதுவே பரமாத்ம தரிசனமும் என்கிறார். ஸோ ஆத்ம தரிசனம்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஒரே பரம்பொருளை அங்கே பார்க்கிறாரு. அதே மாதிரி இறைவனை அந்த பரம்பொருளை பார்க்கும்போது எல்லா ஆத்மாவும் அதில் இருக்கிற மாதிரியும் பார்க்குறார் அப்படின்னா, அப்போ இந்த ஆத்ம தரிசனமும் பரமாத்ம தரிசனமும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற சொல்கிறது தான் வர்றாரு. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா செய்யும், யோ மாம் பஷ்யதி சர்வத்ர, யார் ஒருவன் மாம் என்னை என்றால் இங்கு பகவானை குறிக்கிறது, பஷ்யதி பார்க்கிறானோ, எங்கு என்றால் சர்வத்ர எல்லா இடத்திலும் என்னை பார்க்கிறானோ, எல்லா இடத்திலும் என்னை எல்லா இடத்திலும் யார் ஒருவன் பார்க்கிறானோ அது அப்படின்னு பொருள். பிறகு சர்வம் ச மை பஷ்யதி, அனைத்தையும் என்னிடத்தில் பார்க்கிறானோ, என்னிடத்தில்னா பகவானிடத்தில், என்னிடத்தில் பார்க்கிறான். இப்படி பார்ப்பதால் என்ன பலன் வரும் என்று பகவான் 2வது லைனில் சொல்ல போகிறார். இப்படி பார்ப்பதே ஒரு பலன் அப்படின்னு சொல்கிறார். ஞானிகள் இந்த திருஷ்டியே அப்படி பார்ப்பதே அவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். இதுவே ஒரு பெரிய பலன். இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு பலன் இருக்கிறது. பிறகு இதன் பலன் என்னவென்று சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் ஆத்மா அப்படின்றது, அதாவது இதில் இந்த சென்ற ஸ்லோகத்தில் 29வது ஸ்லோகத்தில் ஆத்மா என்ற சொல்லுக்கு பகவான் என்னை என்று சொன்னார். இங்கு நேரடியாக என்னையே யோ மாம் அப்படின்னு சொல்கிறார், பகவானே சொல்கிறார். அங்கு எல்லா உயிர்களிலும் என்னை பார்க்கிறான் என்ற ஆத்மா பரமாத்மா, அதாவது எல்லா உயிர்களிலும் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் நான் என்று சொன்னார். அதே இங்கு என்னை எல்லா ஜீவர்களையும் பார்க்கிறார். ஆக விஷயம் ஒன்று தான். போன ஸ்லோகத்தில் சொன்னது இந்த ஸ்லோகத்தில் சொன்னது விஷயம் ஒன்று தான். அதாவது சர்வ ஜீவராசிகளிலும் என்னை பார்க்கிறான். பிறகு எல்லா ஜீவராசிகளிலும் யார் என்னையே பார்க்கிறார்கள் அவர்கள்தான் ஞானி. இங்கு பகவான் கடவுள் இறைவன் என்பதற்கு பொருள் இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்.
ஏனென்றால் எல்லா கலெக்டிவ்னஸ், ஏன்னா எல்லாமாக அவர் இருக்கிறார். ராமனாகவும் இருக்கிறார், கிருஷ்ணராகவும் இருக்கிறார், நானாகவும் இருக்கிறார், நீங்களாகவும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை கடவுளுக்கு. கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம உள்ளே கடந்து செல்வது தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு வஸ்துக்கள், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் அந்த பேர் சொன்னோன்னா அது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் புத்தகம் என்றால் நமக்கு தெரியும் புத்தகம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுபோல் கடவுள் என்பதற்கு எந்த பொருளும் இல்லை. இதை பகவான் ராமகிருஷ்ணன் மிக தெளிவாக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். ஒரு சாய தொழில் செய்பவன் ஒரு டப்பு வச்சுருக்கான், சாய கலவை அதில் அவனுக்கு அந்த டப்பில் இருக்குது. ஒருவன் வருகிறான், அங்கே எனக்கு சிகப்பு கலர் நிறம் வேணும் அப்படிங்கிறான். உடனே என்ன பண்ணுறான், அந்த துணியை எடுத்து இவனுக்கு சிகப்பு கரம் நிலை வேண்டும் அப்படின்னு முக்கும்போது வெளியெடுத்த சிகப்பு கிடைக்குது. அடுத்து ஒருவன் வருகிறான், எனக்கு பச்சை நிறம் வேணுங்கிறான், அதை முக்கி பச்சை எடுத்து கொடுக்குறான். அடுத்து ஒருத்தன் வர்றான், நீல நிலம் வேணுமா நீல நிலம்ங்கிறான். அதில் என்ன கவனிக்க வேண்டும்னா, அவன் தண்ணியை மாற்றலை, அந்த டப்பில் இருக்கிற தண்ணி மாற்றலை, அவன் அதுலேயே முக்கி கொடுக்குறான். அப்போது இதில் என்ன இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த அதனால தான் இது வந்து மாயா. அது இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் கேட்குறான், உனக்கு என்ன கலர் வேணும்னு அந்த சாய தொழிலாளி கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக, எனக்கு இந்த டப்பில் இருக்கிற கலர் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போது என்ன, கலர்லெஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, எல்லா கலரும் கூடியது, எல்லா கலரும் ஒன்று சேர்ந்தது, அதுதான் கலர்லெஸ்னஸ் அப்படின்னா. கலர்லெஸ்னால் நிறம் இல்லாததுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா கலரும் எல்லா நிறங்களும் ஒன்று கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்குறீங்க, அந்த சூரிய வெளிச்சத்தில் 7 நிறங்கள் இருக்குதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இப்போது இல்லையே. அது ஒரு பிரிசம் வச்சு பார்த்திங்கன்னா 7 நிறங்கள் நமக்கு தெரியுது. அது மாதிரி கடவுள் என்பதற்கு என்ன, சர்வம் வியாபிக்கப்பட்ட ஒரு வஸ்து. அதனால் அவருக்கு தனிப்பட்ட ஒரு இது இல்லை. இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு கல், பெரிய பாறைன்னு வச்சுக்கோங்க. அந்த பாறையை வச்சு நீங்கள் ராமர் சிலையும் செய்யலாம், கிருஷ்ண சிலையும் செய்யலாம், குருவி சிலையும் செய்யலாம், ஒரு தேர் சிலையும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த பாறையில் இந்த சிலை தான் இருக்குதுன்னு யாரும் சொன்னோம்னா அவன் ஒரு ஃபெனாட்டிசிசம்னு அர்த்தம். அதுபோல் பரம்பொருள் என்பது பாறைன்னு நம்ம இப்போ நான் சொல்ல வரல. பரம்பொருள் என்பது எல்லாவையும் சேர்த்து வைத்தார். எந்த சிலையை வேணாலும் அதில் வந்து இருக்கலாம். எப்படி அந்த சாய தொழிலாளி பச்சைன்னா பச்சை நிறம் எடுத்து கொடுத்தானோ, சிகப்புன்னா சிகப்பு எடுத்து கொடுத்தானோ, அதுபோல் இந்த எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்தது தான் இறைவன், பரம்பொருள் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு அவதாரமாக வர்றார் அவர். ஸோ அந்த யுகத்துக்கு என்ன வேணுமோ அது மாதிரி அவர் அந்த ஒரு அவதாரமாக வருகிறார் பகவான். வேதாந்தத்தில் இன்னொரு விளக்கம் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் தங்க நகை ஆபரணங்கள், தங்க நகை ஆபரணங்கள் பல மோதிரம், பிரேஸ்லெட்டு, செயின், ஒட்டியானம், தோடு, என்னென்னமோ வச்சுருக்கோம். அதுக்கு எல்லாமே அடிஸ்தானம் எது அப்படின்னு கேட்டால் தங்கம். அந்த தங்கத்தை எடுத்தோம்னா இந்த ஆபரணம் எங்கே போகும்? அது மாதிரி இந்த உயிர்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார் அப்படிங்கிற சொல்கிறார். அதனால தான் இந்த ஞானிகள் இந்த நாம ரூபத்தை பார்க்காமல் அந்த அதோடைய பேஸ் பார்க்குறாங்க, அதாவது ஆத்மாவை பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் யாரையும் நோகடிப்பதில்லை. இப்படி எல்லாவற்றுக்கும் இறைவனே எல்லாவற்றுக்கும் அடிஸ்தானமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அனைத்துக்கும் அனைத்து இடங்களிலும். அதனால தான் அந்த ஞானிகள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் என்னையே பார்க்கிறார்கள், பகவானையே பார்க்கிறார்கள். அதுதான் சமதரிசனம் அப்படிங்கிறோம். இந்த தரிசனம் கிடைப்பது, இந்த தரிசனத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்றது இந்த செகண்ட் லைனில் சொல்ல. தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி. தஸ்யாகம் என்னால் எனக்கு அவன் ஒரு மறைபொருளாக இல்லை. ஞானிக்கு அவன் மறைபொருளாக இல்லை. ஞானிக்கு தெளிவாக அவன் தென்படுகிறான். நான் ஒரு பாட்டு கூட வருமே, குறை ஒன்றும் இல்லை
மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அது, ஆனால் ஞானிகளுக்கும் சொல்லுவாங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஞானிகளுக்கு மட்டும் நீ காண்பாய் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் எனக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு சொல்லி எம்எஸ் அம்மா பாடுற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இருக்கும். ஸோ ஞானிகளுக்கு அவர் காண்பார். காரணம் என்னென்னா அவர்களுக்கு அந்த சமதரிசனம் இருக்கிறனால எல்லா இடத்திலும் அவர்கள் அவனுக்கு மறைவதில்லை. அதே போல் அவனுக்கும், அதாவது ஞானிக்கும் அவர் இறைவன் ஒரு மறைபொருளாக இல்லை. அவனுக்கு என்றால் ஞானிகளுக்கு எனக்கு சமே சச்சமே ந பிரணஷ்யதி, அவர்களுக்கும் ஞானிகளுக்கும் நான் மறைபொருள்களாக இல்லை, மறைவதில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு இதை தான் நம்ம இந்த தரிசனம் சமதரிசனம் உள்ள ஞானிகள் ஒரு பொழுதும், அதாவது இந்த சமதரிசனம் கிடைத்தால் பகவானை எல்லா இடத்திலும் பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்னா, பகவானிடம் அவர்கள் ஐக்கியமாகி விட்டார்கள். பகவானை தவிர வேறு எதுவுமே அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய நிலை என்ன? சாதாரண மனிதர்கள் நம்முடைய நிலை என்ன? பகவானை தவிர நம்ம எல்லாமே பார்க்குறோம். அதுதான் நமக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் எல்லா இடத்திலும் எதையும் பார்க்க முடியலை அவர்கள் இறைவனை மட்டும் பார்க்கிறார்கள். நாம் இறைவனை தவிர மற்ற எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இதைத்தான் 2வது அத்தியாயத்தில் 69வது ஸ்லோகத்தில் யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சையமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யத்தே முனையம்னு சொன்னார். அதாவது ஞானிகள் நம்ம விவகாரம் பண்ணுற அதே உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லா இடத்திலும் அந்த இறைவனைத்தான் பார்க்கிறார்கள். நாம் எவ்வளவு பக்திபூர்வமாக இருந்தாலும் நாம் இறைவனை பார்க்க முடிவதில்லை. அதான் அந்த சமதரிசனம் இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னா. ஏன்னா இப்போ யாராவது நம்மிடம் கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்று கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? இல்லை, நான் கோவிலில் போனால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கோவிலில் போனால் பார்ப்பேன்னு சொன்னால் அதே மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சின்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? பகவானுக்கு கண்ணே தெரியல, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். ஏன்? கோவிலில் போனால் தானே நீ பகவானை பார்க்குற. அப்படின்னா கோவிலில் போய் கஷ்டப்பட்டா நீ சொல்லாத பகவானை பார்க்கலன்னு சொல்லலாம். நீ வெளியே வந்துட்டு நான் பகவான் இல்லை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க பதில்? கோவிலில் போனால் நான் இறைவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் வெளியே வந்தால் பார்க்கலன்னு தானே அர்த்தம். சரி, அப்படி இருக்கும்போது நீ வெளியே படுகின்ற கஷ்டம், வெளியே நீ கஷ்டப்படும் போது இறைவனுக்கு கண் இல்லையா? அவர் கோவிலில் தானே இருக்கார். நீ கோவிலில் போய் கஷ்டப்பட்டு அங்கே கோவிலில் போய் கஷ்டப்படும் போது பகவானுக்கு கண் இல்லைன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய ஞானம் அவ்வளோதான். பகவான் நம்மை பார்ப்பதில்லை என்று நாம் நினைக்கிறோம். நாமும் இறைவனை பார்க்க முடிவதில்லை. காரணம், நமக்கு அந்த திருஷ்டி இல்லை. இந்த ஞானிகளுக்கு நான் என்னுடைய திருஷ்டியில், அதாவது ஞானிகளுடைய திருஷ்டியில், ஞானிகளுடைய பார்வையில் இறைவன் மறைவதில்லை. என்னுடைய பார்வையில் அவன் மறைவதில்லை. அதாவது பகவான் அவர் ஞானிகளுடைய பார்வையில் மறைவதில்லை, இறைவன் ஞானிகளுக்கு மறைவதில்லை. ஸோ இந்த ஞானிகள் இந்த முழு உலகம் எல்லா ஜீவராசிகளையும் இறைவனாக பார்க்கிறார்கள். அப்படி உணர்பவன் எப்படி அவன் எல்லா இடத்திலும் இறைவனைத்தானே பார்க்க முடியும். ஆகவே அவன் என்னுடைய தரிசனத்தை எல்லா இடத்திலும் பார்க்கிறான். நானும் அவனுக்கு எல்லா இடத்திலும் தரிசனம் கொடுக்கிறேன். இதன் சாரம் என்னவென்றால், இந்த ஞானி எப்பொழுதும் என்னை நினைத்தவனாக இருக்கிறான், என்னை உணர்ந்தவனாக இருக்கிறான். அவன் மீண்டும் இந்த உலகத்தில் துன்பத்தில் வீழ்வதில்லை என்பதுதான் பகவான் இதில் சொல்ல வந்த கருத்து. காரணம், பகவானோடு அவன் ஐக்கியமாகி இருக்கிறான். இதைத்தான் ஜனவரி 1ஆம் தேதி பகவான் கல்பத்தரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா பகவான் உங்களுக்கு சமதரிசனம் கொடுக்கலைன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு பகவான் ராமகிருஷ்ணர் 1ஆம் தேதி சொன்னார் கல்பத்தரு அப்படின்னு சொல்லி. தகுதி இல்லாதவர்களுக்கும் கொடுத்தார், எல்லாருக்கும் கொடுத்தாரு. அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஆன்மீக எழுச்சி எழட்டும் அப்படின்னு சொன்னார். சிலருக்கு அந்த தரிசனத்தை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அப்போது என்ன சொல்கிறாங்க, இப்போ குறிப்பாக மாத்ருபாபுவும் அந்த சன்யால்னு ஒருத்தர் இருக்கார். 2 பேரும் எங்களால் முடியலை, நீ அந்த சக்தியை திருப்பி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏனென்றால் அதுக்கு ஆனால் சில தகுதிகள் வேணும். அந்த சர்வத்திர பாவம் அவங்களுக்கு வந்தால் தான் அது பண்ண முடியும். விவகாரமே அவங்களால செய்ய முடியாது. இவ்வாறு 29, 30வது ஸ்லோகத்தில் ஆத்ம தரிசனம், ஈஸ்வர தரிசனம், பரமாத்ம தரிசனம் 3ம் ஒன்று தான். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை.
மேலும் இதுதான் நிதித்தியாசன தியானத்தின் பலன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஏன்னா நம்ம இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக நிதித்தியாசன தியானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதித்தியாசன தியானத்தின் பலன் என்னவென்றால் எல்லா இடத்திலும் அந்த பரமாத்மை பரம்பொருளை பார்ப்பது, பரம்பொருளிலே எல்லாரையும் பார்ப்பது, இப்படி ஒரு தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் நிதித்தியாசன தியானத்தினுடைய பலன். ஏனென்றால் அந்த உபாசன தியானம் என்பது அந்த நேரத்தில் மட்டும் அவன் இறைவனை நினைக்கிறான், மற்ற நேரங்கள் அவன் நினைக்கவில்லை. ஆனால் இந்த நிதித்தியாச தியானத்தில் எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டு இருப்பதால் அவனுக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபாசன தியானத்துக்கும் நிதித்தியாசன தியானத்துக்கும் வித்தியாசம் சொல்லி, நிதித்தியாசன தியானம்தான் உயர்ந்தது, அதுதான் சர்வத்திர பாவம் நமக்கு சர்வத்திர பிரம்ம தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏனென்றால் பகவான் வேறு, அதாவது இந்த உலகம் வேறு பகவான் வேறு என்று அவன் நினைப்பதில்லை, எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு என்ற ஞானியின் திருஷ்டி அவர் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இனி பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். மிக இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அவருடைய மகான்களுடைய திருஷ்டியும் பகவான் ராமகிருஷ்ணருடைய திருஷ்டியும் இந்த ஸ்லோகத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். யார் ஒருவன் எல்லா இடத்திலும் என்னையே பார்க்கிறானோ, மேலும் யார் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையே பார்க்கிறானோ, தட் இஸ் இறைவனுடைய வெளிப்பாடாக உணர்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு நான் ஒரு மறைபொருளாக இருப்பதில்லை, அவனும் என்னிடமிருந்து மறைவதில்லை. ஸோ ஒரு யோகி ஞானி என்னிடத்தில் ஐக்கியமாகி இருக்கிறார் என்பதை சொல்கிறார். நான் அவனிடம் ஐக்கியமாகி இருக்கிறேன். ஆக ரெண்டு பேரிடம் எந்த பேதமும் இல்லை. ஞானியே அகம் பிரம்மாஸ்மிங்கிறத தான் இங்கே திருப்பி சொல்ல வர்றார். ஏனென்றால் எல்லாம் ஏகம், அத்வைதம், எல்லாம் அபேதமானது அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த விளக்கத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் மகான்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்தா சொல்கிறார். பகவான் ராமகிருஷ்ணர் பவதாரிணி அன்னை பவதாரிணியின பூஜாரியாக ஏற்றுக்கொண்ட போது நடந்த ஒரு சம்பவம். அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் தன்னுடைய ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக வாழ்க்கை 17ஆம் வயதிலே அவர் கல்கத்தாவுக்கு வந்தார். வந்த ஒரு வருட காலத்திலே தன்னுடைய அண்ணன் ராம்குமார் உடல்நலன் சரியில்லாத காரணத்தினால் ராம்குமார் தட்சிணேஸ்வரம் காளி கோவிலிலே தலைமை பூசாரியாக இருந்தார். அவர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் பகவான் ராமகிருஷ்ணன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதன் காரணமாக அவர் தலைமை பூசாரி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் பூஜாரியாக ஏற்றுக்கொண்ட சிறு காலத்திலேயே அவருடைய பூஜை முற்றிலும் மாறுபட்டது. தேவியை உயிருடன் இருப்பதாக அவரால் காண முடிந்தது. அவளை பூஜை செய்யும் பொழுது, அதாவது அதனால தான் அவர் அவருடைய பூஜை முற்றிலுமாக மாறியது அப்படின்னு சொல்கிறார். பூஜை எப்படி மாறுது? சாதாரண பூஜையாக இல்லை அது. அதனால தான் நம்முடைய சுப்பிரபாதம் கேட்டிங்கன்னா சொல்லுவார், அபூர்வ காளிகா பூஜா அப்படின்னு சொல்லி வருது, ஒரு லைன் சுப்பிரபாதத்தில் வருது. ஏன்னா எப்படி அந்த பூஜை அவருக்கு பரிணமித்து மாறியது அப்படின்னு சொல்கிறார். பிற்காலத்தில் இந்த விஷயத்தை பக்தர்களிடம் பேசி கொண்டிருக்கும்போது தன்னுடைய பூஜா அனுபவத்தை பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும்போது தேவியின் ஒவ்வொரு அங்கமும் முதலில் உயிருடன் இருப்பதாக பார்க்கிறார். அதாவது முதல் எல்லாமே தேவி முழு ரூபத்தை அவரால் பார்க்க முடியவில்லை. ஏன்னா இதுதான் பரிணாமம், இப்படிதான் பரிணமித்து போகணும். முதலாவதாக தேவியின் திருப்பாதம் உயிருடன் இருப்பதாக காண்கிறார். அது பிறகு தேவியின் கைகள் உயிருடன் இருப்பதாக பார்க்கிறார். பிறகு தேவியின் முகம் தெளிவாக பார்க்கிறார். இப்படி ஒவ்வொரு அங்கங்களாக உயிருள்ளதாக பார்க்கிறார். பிறகு என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக அந்த உருவ பொம்மை மாறி, உருவ சிலை மாறி உயிருடன் தேவி தன்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்வதாக அவர் காண்கிறார். எப்படி பாருங்கள், அந்த பக்தியின் பரிணாமம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பரிணமித்து வருகிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன பார்க்குறார், அடுத்தது இதோடு நிற்கலை. தேவியை உயிரோடு அந்த சிலையில் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எல்லா உயிர்களிலும்
தான் பார்க்கின்ற, தான் அனுபவிக்கின்ற, தான் சம்பாஷணை செய்கின்ற எல்லா நண்பர்களும் உயிரிலும் அந்த தேவியை பார்க்க தொடங்குகிறார். ஏன்னா அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு நாள் பூஜையில் அன்னையை வணங்கி கொண்டிருக்கும் போது அன்னைக்காக வைத்திருந்த நெய்வேத்தியம் எல்லாம் இருந்தது அங்கு. அந்த நேரத்தில் ஒரு பூனை உள்ளே வந்தது. அதை எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதெல்லாம். அந்த பூஜை அறையில் அந்த பூஜை வேளையில் பூனை உள்ளே வந்ததை பார்த்தவுடன் பகவான் ராமகிருஷ்ணர், என்ன நம்ம பூனையாக பார்க்கலாம், ஆனால் பகவான் என்ன பார்க்குறார், தேவியாக பார்க்கிறார். சொல்கிறாரு, தாயே, இன்று நீ பூனை ரூபத்தில் வந்திருக்கிறாயா என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்வதற்காக என்று சொல்லி, வாருங்கள் என்னுடைய நெய்வேத்தியத்தை முதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன சொல்கிறாரு, அங்கே இருந்த நெய்வேத்தியத்தை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து தேவி அந்த பூனைக்கு ஊட்டுறாரு. இதை பார்த்து அந்த உள்ள மற்ற கோவில் சிற்பந்திகள் எல்லாம் போய் அங்கே மேனேஜரை போய் சொல்லிட்டாங்க. இனியோ அது உங்களுக்கு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் போகலை அவ்வளோ தூரத்துக்கு. ஸோ அந்த வந்த பூனை சாட்சாத் தேவி தான். தேவியின் மேல் பக்தியினால், தேவியின் மேல் பணிவுட எப்படி ஒரு லைவாக உயிரோடு இருக்கின்ற தேவிக்கு எப்படி உபசரித்து அந்த நெய்வேத்தியத்தை கொடுப்போமோ அதே போல் பகவான் ராமகிருஷ்ணர் அந்த நெய்வேத்தியத்திலேருந்து எடுத்து அந்த பூனைக்கு ஊட்டினார். இது ஒரு இன்சிடெண்ட்டு. வேறு ஒரு முறை பகவான் ராமகிருஷ்ணர் பூஜை செய்து கொண்டிருக்கும்போது நெய்வேத்தியம் நேரம் வந்தது. அந்த நேரத்தில் நெய்வேத்தியம் செய்வதற்கான மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அன்னை, உயிருடன் இருக்கின்ற அந்த அன்னை நெய்வேத்தியத்தை காட்டி குருதேவரை காட்டுகிறார். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ சொல்கிறார் குருதேவர், தாயே, முதலில் என்னை சாப்பிட சொல்கிறாயா என்று சொல்கிறார். அன்னை சொன்னது மாதிரி அவர் முதலில் தான் ஒரு 2 வாய் அவரை சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, அம்மா நான் உண்டு விட்டேன், இனி நீங்கள் சாப்பிடுங்கள், தாயே நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பிட அந்த நெய்வேத்தியம் கொடுக்குறார். இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் அந்த நெய்வேத்தியத்தை உண்ணும்போது தன்னையே தேவியாக பாவித்தாரா அல்லது தன்னை ராமகிருஷ்ணராக பாவித்தாரா என்று கேட்டால் பகவான் ராமகிருஷ்ணனே சொல்கிறாரு, தன்னை சாட்சாத் பவதாரிணியாக நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறார். அதாவது பவதாரிணி ரூபம், நான் சாப்பிடுவது பகவதாரிணியே உணவை ஏற்றுக்கொள்வது போல நான் உணர்ந்தேன். ஆக என் ரூபத்தில் அன்று தேவி இருந்தாள். ஸோ நான் நெய்வேத்தியத்தை உண்ணும்போது அது உண்மையிலேயே தேவிதான் உண்டாள் என்று தெளிவானது எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் பலமுறை, வியாச பகவானும் கோபிகா ஸ்திரீகளும். இந்த கதையை நம்ம பல தடவை நான் சொல்லியிருக்கேன். பாலாடை எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நான் எதுவும் உண்ணவில்லை என்றால் ஓ கங்கா, ஓ யமுனா மாயி, ஓ யமுனா தாயே, இந்த எங்களுக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம என்ன துவைத பாவத்தில் இருக்கும்போது புருஷன் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரகிருதி தான் உடல் மனம். இந்த பிரகிருதி ஓடுறதுக்கு இன்ஜின், அந்த இது ஓடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இது வேணும், பெட்ரோல் வேணும். அது மாதிரி இந்த உணவு வேணும். ஸோ இந்த சர்வத்திர பாவத்தில் இருந்து ஒரு அம்சமாக வியாச பகவான் அந்த நிலத்தில் நினைத்தான். அதாவது எல்லா இடத்திலும் இறைவனைத்தான் பிரகிருதியையும் புருஷனமாக பார்க்கிறான். ஏன் அப்படி பார்த்தார் அவர் அப்படின்னா, அவர் இந்த உடலோடு இருந்ததால் பார்க்கிறார். அப்படி பார்த்ததால் அவருக்கு இந்த பிரகிருதிக்கு வேண்டிய உணவு நான் சாப்பிட்டேன். ஆக நான் சாப்பிடவில்லை. இங்கே நான் என்பது அந்த பரம்பொருள். இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது அது ந கர்த்தத்துவம் ந பௌத்தத்துவம், ந கர்த்தத்துவம் கர்மா ந கர்த்தத்துவம் ந பௌத்தத்துவம் லோகஸ்ய ஸ்ரஜதி பிரபு அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஸோ அதனால் எந்த கர்த்தத்துவம் கிடையாது, பௌத்தத்துவம் கிடையாது. அப்போது அது பிரகிருதி தான். அது நம்ம இதெல்லாமே எப்படின்னா துவைத பாவத்தில் தான் பார்க்கணும். அத்வைத பாவத்தில் எதுவுமே கிடையாது. நானும் கிடையாது, நீனும் கிடையாது, நீ பாலும் கொடுக்கல, நானும் பாலாடையும் சாப்பிடல அப்படிங்கிறத மாதிரி ஆகிடும். ஆனால் இங்கே துவைத பாவத்தில் இருக்கிறனால அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இது நம்ம அடுத்த துவைத பாவத்திலேருந்து அத்வைத பாவத்தில் போகும்போது நமக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இன்னொரு உதாரணம், நிறைய உதாரணம் இருக்குது. இந்த சர்வத்திர பாவம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தோத்தாபுரி மகாராஜ் உங்களுக்கு தெரியும்,
பகவான் ராமகிருஷ்ணருக்கும் தோத்தாபுரிக்கும் நடந்த ஒரு சம்பவம். நமக்கு எல்லாரும் தெரிந்த விஷயம்தான். தோத்தாபுரி வந்து குருதேவருடைய சந்நியாச மந்திரம் கொடுத்த சந்நியாச குரு தோத்தாபுரி. அவர் தட்சிணேஸ்வரத்திலே ராமகிருஷ்ணரோடு 11 மாத காலம் தங்கியிருந்தார். அதுவும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எந்த இடத்திலும் அவர் 3 நாள் மேல் தங்குவதில்லை. ஆனால் இங்கு 11 மாதம் தங்கினார். என்ன காரணம் என்றால், தோத்தாபுரியுடைய பிரம்ம தரிசனம் அவர் முழுமை அடையவில்லை. காரணம் என்னவென்றால், தான் பிரம்ம அந்த நிர்விகல்ப சமாதியில் நிர்விக சமாதி, அதாவது நித்தியத்தை அடையும் போது அவர் எல்லாம் பார்க்குறார். ஆனால் இதில் வரும்போது, அதாவது 2 நிலை சொல்லுவாங்க. லீலா நித்தியம் அப்படின்னு சொல்லி, நித்தியம்தான் அவரால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது, லீலையை புரிஞ்சுக்க முடியவில்லை. ஸோ அதனால தான் 11 மாத காலம் அவர் இங்கே இருக்க வேண்டியது. ஸோ இந்த 11 மாத காலம் இறுதியில் தோத்தாபுரி எல்லா இடத்திலும் எல்லா நபர்களிடம் பவதாரிணியின் தரிசனம் கிடைத்தது அவருக்கு. எப்படி இந்த ரியலைசேஷன் எப்படி இந்த ரியலைசேஷனுக்கு முன்னாடி, அதாவது வந்த புதுசில் அவர் பவதாரிணியை நம்பவில்லை, அவர் கோவிலுக்கும் போகவில்லை. காரணம் என்னென்றால், வேதாந்தத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வாக்கு பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியம். ஆனால் இந்த பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியம் எப்போ மாறும் அப்படின்னா, அந்த உணர்வு அத்வைத பாவத்தில் இருந்தால் பிரம்மம் சத்தியம் ஜெகத்தும் சத்தியம். அதாவது இந்த அத்வைத பாவத்தில் ஜெகத்தே கிடையாது. ஆனால் இந்த புரிதல் வரும்பொழுது என்ன ஆகும்னா, பிரம்ம சத்தியம் ஜெகத்தும் சத்தியம். காரணம் என்னென்னா, இந்த ஜெகத்துங்கிறது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ பகவான் அங்கே பரம்பொருளில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. அதனால் அது மெழுகு பொம்மை அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. எல்லாமாக இந்த பரம்பொருளாக இருக்கிறார் என்பதை அவர் கருதுகிறார். அதனால் பிரம்மமும் சத்தியம் ஜெகதும் சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறார். இந்த மித்யாபாவம் அவர்கிட்ட இருந்தனால தான் அவர் ஆரம்ப காலத்தில் இந்த பவதாரிணியை நம்பவில்லை. பிறகு 11 மாத காலம் பவதாரிணியின் அருளால் எல்லா இடத்திலும், அதாவது பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் அப்படிங்கிறதை உணர்ந்தார். எல்லா இடத்திலும் அவருக்கு அந்த பிரம்ம தரிசனம் அவருக்கு கிடைக்குது. கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அவருக்கு அந்த பிரம்ம தரிசனம் கிடைக்குது. ஆகவே உள்ளே வெளியே எங்கும் பிரம்மம், நான் என்ற உடல் மனம் இல்லை என்றால் எல்லாம் பவதாரிணி பிரம்மம்தான் அப்படின்ற ஒரு உயர்ந்த உண்மையை அவர் உணர்ந்தார். இந்த உயர்ந்த உணர்வுடன் அவர் தன்னுடைய சாதனையை முடிவடைந்து அவர் மேற்கு நோக்கி, அதாவது வடக்கு நோக்கி, வட இந்தியா பக்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாடு என்ன நடந்தது அப்படிங்கிறத எந்தவித இதுவும் இல்லை. அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது அவர் பவதாரணி கோவிலுக்கு போக மறுத்தார் அப்படிங்கிறது என்னென்னா, அவருக்கு அந்த மித்தியா அப்படிங்கிறது, அதாவது அந்த உருவ வழிபாடே கிடையாது. பகவான் ராமகிருஷ்ணர் கையை தட்டி பகவான் நாமம் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், சப்பாத்தி தட்டுறியா அப்படின்னு கேட்பார். அப்படி ஒரு கிண்டல் பண்ணவர். ஆனால் கடைசி அவருக்கு அந்த புரிதல் வந்து எல்லா இடத்திலும் தேவி தரிசனம் கிடைத்த பின்பு மிகுந்த பயபக்தியுடன் பவதாரணி சந்நிதிக்கு சென்று பவதாரணியை வழிபட்டார். பிறகு அவர் கிளம்பிவிட்டார். எங்கே போனார்னு அப்படின்னு தெரியல. அதே போல் சுவாமி சாரதானந்தர் தன்னுடைய பகவான் ராமகிருஷ்ணர் என்ற புத்தகத்தில் அவர் விளக்கியிருக்கிறார். தோத்தாபுரி மகாராஜ் தட்சிணேஸ்வரத்திலிருந்து விடைபெற்று சென்ற பிறகு பகவான் ராமகிருஷ்ணர் 6 மாத காலம், கிட்டத்தட்ட 6 மாத காலம் நிர்விகல்ப சமாதியிலே ஆழ்ந்திருந்தார். அப்போ தான் அவருக்கு யாரோ ஒரு அவதூதர்கள் யாரோ அப்பப்போ வாயை திறந்து உணவு ஊட்டுவாங்க. இல்லைன்னா இந்த பிரகிருதி இதாகிடுமே, அதனால் அந்த உணவு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. சில நேரத்தில் அடித்து கூட உணவு ஊட்டியிருக்காங்க. இப்படி அவருடைய தலையிலெல்லாம் முடி வளர்ந்து அந்த முடியில் குருவி கூடலாம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு எந்தவித உடல் மனம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் வெறும் அந்த சுவாசக்காற்று உடல் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்திதிக்காக, அந்த உடல் இருப்பதற்காக சில கர்மங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில சாப்பாடெல்லாம் அவருக்கு யாரோ ஊட்டியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் இப்படி 6 மாத காலம் அவர் இந்த நிர்விகல்ப சமாதிக்கு கடைசியில் அன்னை
அதாவது பவதாரிணி ஒரு கட்டளை இடுகிறாள். என்ன? நீ பாவமுகத்தில் இரு. வங்காளத்தில் சொன்னோம்னா பாவமுகே துமி பாவமுகே தகோ அப்படின்னு சொல்கிறார். பாவமுகம் என்றால் நித்தியைக்கும் லீலைக்கும் நடுவில் இருப்பது. நித்தியைக்கும் லீலைக்கும் நடுவில். நித்தியம் என்றால் பிரம்ம தரிசனம், அதாவது நிர்விக சமாதி, எதுவுமே இல்லாமல் அதை என்ன சொல்கிறது, ஒரு கல் மாதிரி இருப்பது. அந்த நிலைக்கும் போவாது. இந்த லீலை டே டு டே அஃபேர்ஸு, இப்போ நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ உபதேசம் செஞ்சுருக்கார். இந்த மாதிரி அவர் லீலையில் இருந்தனால தான் இன்றைக்கி நமக்கு அமுதமொழிகள் என்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவர் நித்தியிலையும் லீலையிலையும் இருந்தார் என்பது ஒரு இது இருக்குது. ஸோ நித்தியம் என்பது பிரம்ம நிலை, அதாவது எந்த செயலும் எந்த பலனும் இல்லாத நிலை. லீலை என்பது உலகத்தில் அன்றாட விவகாரத்தில் இருப்பது. மேலும் பகவான் ராமகிருஷ்ணர் 2 சம்பவங்கள் இங்கே இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். பிரம்ம தரிசனம் அதாவது இந்த நிலையில் பிரம்ம தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. நித்தியிலையும் இருக்க முடியும், அவரால் லீலையிலையும் இருக்க முடியும். சமதர்சனம் அவருக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம் ஒன்று என்னென்னா, ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு அழகான பட்டாம்பூச்சியுடைய சம்பவம். ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணர் பஞ்சவடியிலே நடந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு அழகிய பட்டாம்பூச்சியை கண்டார். அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த போது அடுத்த நிமிஷமே அந்த பட்டாம்பூச்சிக்கு பின்புறத்தில் யாரோ கூர்மையான குச்சியை வைத்து அந்த சிறுவர்கள் குத்தி விளையாடி இருக்கிறார்கள் என்பதை புரிந்தது. அப்பொழுது பகவான் ராமகிருஷ்ணர், நான் அந்த வண்ணாத்து பூச்சியை பார்த்தவுடன் அந்த பூச்சிக்கு இந்த சிறு குச்சியை குத்தி எவ்வளவு வேதனை அனுபவித்திருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். யாரோ விவரமில்லாத சிறுவர்கள் இப்படி விளையாட்டாக இந்த செயல்களை செய்து இருக்கிறார்கள். ஸோ இந்த வேதனை எந்த அளவுக்கு நான் அனுபவித்தேன் என்றால், அவர் சொல்கிறார், எந்த அளவுக்கு நான் இந்த வேதனையை அனுபவித்திருக்கிறேன் என்றார். அப்போது இந்த வேதனையில் அனுபவித்த பிறகு பகவான் தரையில் புரண்டு அழுகிறார். அதாவது இந்த எப்படி அந்த பட்டாம்பூச்சிக்கு குத்துன அந்த வலி இவருக்கு வருது. நான் புரண்டு புரண்டு அழுதேன். ஓ ராமா சொல்கிறார். அப்போது ஏன் எனக்கு இந்த வேதனை துயரத்தை கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு கேட்குறார். அப்போது அதனுடைய உட்பொருள் என்னென்னா, என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ராமனாக இருந்ததும் அந்த வண்ணாத்து பூச்சி தான், அந்த குச்சியும் வண்ணாத்து பூச்சி தான், அந்த இந்த குச்சியை குற்றிய இந்த சிறுவர்களும் ராமன் தான், எல்லாமே ராமனாகத்தான். வண்ணாத்து பூச்சியும் ராமன், குச்சியும் ராமன், அந்த சிறுவர்களும் ராமன். இந்த குத்தி விளையாடியது அந்த விளையாட்டும் ராமன். இது லீலைக்கு வந்து அவருக்கு இந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், இந்த வண்ணாத்து பூச்சி, குச்சி, எல்லாமே ராமன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று தான் என்பதை பகவான் இங்கே எடுத்து வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம். ஒரு நல்ல தடித்த குண்டான ஒரு ஆள் ஒரு இளம் புல்வெளி, ஒரு இளம் புல்வெளியிலே நடந்து சென்றார் அப்படின்னா, இது தட்சிணேஸ்வரத்தில் அந்த புல்வெளியில் பச்சை புல், அதாவது இந்த காலத்தில் என்ன சொல்லுவோம் நம்ம, என்னது அந்த வசந்த காலத்தில் இளம் புல் வரும் பார்த்திங்களா, அந்த புல்லில் ஒரு நாள் பகவான் அந்த புல் தரையிலே படுத்திருந்தார். சும்மா வெயில் அந்த நேரத்தில் கொஞ்சம் வெயில் பட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த புல் தரையிலே படுத்திருந்தார். அவர் படுத்து கொண்டிருந்த போது அந்த புல் தரையிலே நடந்து கொண்டு ஒரு நல்ல தடிமமான பருமனான ஒரு ஆள் வந்து நடந்து செல்வதை பார்த்தார். அடுத்த நிமிடமே அவருடைய நெஞ்சில் அந்த மனிதன் நடந்து செல்வதாக அவர் உணர்ந்தார். ஏன்? அந்த பச்சை புல் மேலே தான் அவர் ஏறி நடந்து போகிறாரு. ஆனால் அது சாட்சாட் பகவான் ராமகிருஷ்ணருடைய நெஞ்சில் கால் வைத்து நடந்து போவதாக உணர்ந்தார். இதன் பொருள் என்னால் எந்த நேரத்திலும் பகவானுடைய அதாவது அந்த நேரத்தில் பகவானுடைய மனம் அந்த புல்லிடம் அடையாளம் கண்டு இருக்கிறது. பகவான் அந்த புல்லோடு புல்லாக, அதாவது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்லி நாம் மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி அந்த நேரத்திலே அவர் புல்லாகி அங்கே இருந்தார். அந்த வேதனையை பகவான் ராமகிருஷ்ணன் அப்போ உணர்ந்தார். ஸோ தன்னையே அந்த புல்லாக அவர் நினைத்து கொண்டிருந்தார். அந்த மனிதன் ஏறி நடந்து சொல்லி தன்னுடைய நெஞ்சில் ஏறி நடந்து சொல்வது போக அந்த வேதனையை உணர்ந்தார். மேலும் பகவான் ஒரு நாள் கங்கை கரையிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் 2 படகோட்டிகள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். ஏதோ விவாதம் அவர்களுக்குள்ள, என்ன டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன். சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று
ஒரு படகோட்டி தன்னுடைய துடுப்பை எடுத்து மற்றொரு படகோட்டியை முதுகில் ஓங்கி அடித்து விட்டான். அடித்தவன் அந்த வலி தாங்காமல் ஓவென்று கழுத்தினான். அடுத்த நிமிடமே, பகவான் அதை பார்த்து கொண்டிருந்த அடுத்த நிமிடமே அந்த வலி பகவான் ராமகிருஷ்ணருக்கு வந்தது. அது மட்டுமில்லை, முதுகிலே எந்த இடத்தில் அடித்த வீங்கி இருந்ததோ அதே போல் பகவான் ராமகிருஷ்ணருடைய முதுகிலும் வீங்கி இருந்தது. அதை பார்த்து ஓவென்று அழுதார் பகவான் ராமகிருஷ்ணர். பகவான் ராமகிருஷ்ணனுடைய குரல் மிக இனிமையான குரல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய பகவான் ராமகிருஷ்ணனுடைய குரல் கேட்பதற்காக நிறைய பக்தர்கள் வருவார்கள் என்று கிரேட் மாஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு அவருடைய வாய்ஸ் மிக இனிமையானது ஒன்று. ரெண்டாவது, வெகு தொலைவில் கேட்கக்கூடியது, லாங் ஹியரிங், அதாவது ரொம்ப தூரத்துக்கு போகும் அந்த வாய்ஸ். அப்படிப்பட்ட ஒரு இவர் கங்கை கரையில் இப்படி அழுததை அங்கே தட்சிணேஸ்வரம் அந்த உணவு கூடத்தில், அதாவது டைனிங் ஹாலில் அந்த நேரத்தில் உணவு உட்கொண்டிருந்த ஹிருதய் காதில் விழுந்தது அந்த அவருடைய அழுகை சத்தம். உடனே சத்தம், தன்னுடைய மாமா அழுவதை கேட்ட உடனே அந்த ஹிருதய் அப்படியே போட்டுட்டு ஓடி போகிறார். ஓடி போட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டும்போது பகவான் ராமகிருஷ்ணனுடைய முதுகில் அந்த வீக்கத்தையும் அந்த இதையும் பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யார் உங்களை இப்படி அடித்தார்? நீங்கள் யார் என்று காமிங்கள். அவனுடைய கழுத்தை கோழி கழுத்து திருகிற மாதிரி திருகி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீராப்பா சொன்னார். அப்போது பகவான் ராமகிருஷ்ணன் நடந்த விஷயத்தை சொன்ன உடனே இவர் என்னடா இப்படி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற விவரம் கேட்டோன்னா அவர் இப்படி அடங்கும். அதே போல் இதே இன்சிடெண்ட் தான் வினோபா பாண்டரங்கனுடைய பக்தை வர்த்தி பண்டரிபுரத்தில் மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வினோதம் நடந்தது. அதாவது வினோதை என்ற பக்தை வாழ்ந்து வந்தாள், ஒரு சிறந்த பக்தை வாழ்ந்து வந்தாள். அவள் ஒரு நாள் தன்னுடைய கணவனிடம் ஒரு சின்ன கோபதாபம், அது கணவனுடைய அதாவது அந்த வினோபாவுடைய மாமியாருடைய தூண்டுதலினால் கணவர் கோபமடைந்து மனைவியை அடித்து விட்டார். அந்த அடித்தது எப்படின்னா பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு தடியை வைத்து அடித்தது போல் தடியை வைத்து தான் அடித்தார். தடியை வைத்து அடித்தது பயங்கர காயம் வந்துருச்சு. அது அந்த காயத்தை ஏற்று, அதாவது அவர் அடிக்கும் பொழுது, கணவர் அடிக்கும்போது அவர் தன்னுடைய பிராணநாதனை பாண்டுரங்கான்னு கத்துனா அந்த அம்மா அப்படின்னு அழுதா. அந்த குறிப்பிட்ட அந்த வினோபா என்ற பெயர் விட்டலாங்கிற பெயருக்கும், அதாவது அந்த விட்டலான்னு சொல்லலாம். அது இந்த பெண் பாண்டரங்கனுடைய பக்தை. பாண்டரங்கனுக்கு இன்னொரு பேர் விது மௌலி அப்படின்னு பேர். அதாவது இந்த மாதிரி தீனர்கள், அதாவது நம்ம எந்த இதுவும் கஷ்டமும் இல்லாத, எந்த இதுவும் செய்ய முடியாத தீனர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த முயற்சியும் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனா, என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாம் செய்துவிட்டு என்னால் எதுவும் முடியாது என்ற தீன நிலையில் அடைந்தவர்களுக்கு அவர் காட்சி கொடுப்பவர், உதவி செய்பவர்னு இன்னொரு பொருள். ஸோ இந்த தீன மௌலி பாண்டரங்கன் விட்டலுடைய கோவில் வழிபாடு நேரத்தில் அலங்காரம் செய்வதற்காக அந்த இடத்துல அந்த பூஜாரி எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீரென்று அந்த கல் சிலையாக இருந்தாலும் எப்படி இப்படி வீங்கி இருக்குது, அதுலேருந்து ரத்தம் வேறு சொட்டுதே அப்படின்னு சொல்லி அந்த பூஜாரிக்கு பயங்கர இதாகிடுச்சு. காயம் எப்படி இந்த காயம் வரும், அந்த கல் சிலையாக இருக்கிறது. அவர் அந்த பூஜாரியும் கொஞ்சம் பயபக்தியானவர் தான். எப்படி இந்த காயங்கள் வந்தது அப்படின்னு பூஜாரியை விசாரித்த போது கருவறையிலிருந்து அந்த அரசரீரி வந்தது. என்னுடைய பக்தை ஒருவன் வினோபா, அவருடைய கணவன் அடித்ததால் இப்படி ஆகியிருக்கிறது அப்படிங்கிற அந்த சம்பவத்தை என்றால் அந்த எப்படி இந்த இது நடந்ததுங்கிற முழு விவரமும், அந்த எப்படி முதுகில் காயம் வந்த விவரம் வருகிறது. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அவ்வளவு நம்பிக்கை வராது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன அந்த 2 இன்சிடெண்ட்டு, குருதேவருடைய அந்த புல்லில் நடந்த ஆசாமி, பட்டாம்பூச்சி, இந்த 2 விஷயமும் கேட்டதுக்கப்புறம் நமக்கு நிச்சயமாக இது இல்லைன்னா நம்பிக்கை வரும். அதே போல் இன்னொரு சென்று நம்ம ஆழ்வார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்.
இந்த ஆழ்வார் வந்து அவர் பேர் வந்து திருப்பான ஆழ்வார். அவர் திருச்சியிலே காவேரி கரையிலே வாழ்ந்து வந்துகிறார். திருப்பான ஆழ்வார் வந்து பாணர் குலத்தில் பிறந்தவர். அவர் வந்து பாணர் குலத்தில் பிறந்தவர்களை கோவிலில் அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு சிறந்த பக்தர், அவர் சிறந்த ஞானி கூட. அவர் என்ன பண்ணுவார்னா காவேரி கரையிலே காவேரியிலே நின்று கொண்டு பகவான் ரங்கநாதன் இன்னைக்கு எப்படி இருப்பார் என்பதை கற்பனை செய்து கொள்வாராம். இப்படி டெய்லி ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் காவேரியில் இறங்கி அவர் பகவானை பற்றி கற்பனை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த ரங்கநாதருடைய தலைமை பூஜாரி திருமஞ்சனத்துக்காக தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று வந்தார். வரும்போது இவர் காவிரியில் இறங்கி ஏதோ பாவத்தில் இருக்கார். அவருக்கு புரியல, அவருக்கு அந்த பூஜாரிக்கு. என்ன பண்ணார், ஐயா கொஞ்சம் தள்ளுங்க, தண்ணி எடுக்கணும் நான் அப்படின்னா. யோ தள்ளியா அப்படின்னு சொல்ல மாதிரி ஏதோ கத்திருக்காரு. அவர் வேற ஒரு நிலையில் இருந்தனால திருப்பானாழ்வார் அவர் சொன்னதை காதலே வாங்கலை, கேட்கல. அவருக்கு என்ன பண்ணார், கரையிலேருந்து ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சார். எரிஞ்சது என்னாச்சு, கரெக்டாக திருப்பானாழ்வாருடைய நெத்தியில் பட்டு ரத்தம் வந்தது. ரத்தம் சொல்கிறாங்க. ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் ஞான போதம் வந்தது, யாரோ என்னை அடிச்சிருக்காங்கன்னு. அவர் ஒன்றும் சொல்லலை, விலகிட்டார். இவர் என்ன பண்ணார், பூஜாரி அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு நேராக கோவிலுக்கு போனார். கோவிலுக்கு போய் திருமஞ்சனத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யும்போது பார்த்தா அதிசயம், ஆழ்வாருக்கு எந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் வந்ததோ அதே இடத்துல இருந்து அந்த ரங்கநாதருடைய சிலையிலேருந்து ரத்தம் வருதை பார்த்தார். பார்த்தோன்னே தலைமை பூஜாரியும் கொஞ்சம் பக்தி வாய்ந்தவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, பகவானே நான் என்ன அபத்தம் செய்து விட்டேன். அந்த பூஜாரி ஓ என்று கத்தினான். அந்த ரங்கநாதனுடைய அந்த இடத்துலேருந்து ரத்தம் வருவதை பார்த்து விலகி அவரால் ஒன்றுமே புரிய முடியல. என்ன நடந்தது அப்படின்னாரு. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி பகவான் கேட்குற மாதிரி ஒரு அசரீரி வருது. அப்போ நடந்ததை ரிகலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அவர் பகவானே சொல்கிறார், நீ காவேரி கரையில் என்ன செய்தாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நடந்ததை அவர் சொல்கிறார், ஆமாம் நான் வந்து கல் எடுத்து எரிஞ்சேன் அப்படின்னா. அப்போது அவன் வந்து என்னுடைய மிகப்பெரிய பக்தன் அவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பகவானே அப்படின்னு சொல்லி தலைமை பூஜாரி அங்கே கூப்பிட்டு கேட்கும்போது, நீ என்ன செய்ய, நேர காவேரிக்கு கரைக்கு போ, திருப்பானாழ்வாரை உன்னுடைய தோளில் ஏற்றுக்கொண்டு வா இங்கே அப்படின்னு சொன்னார். திருப்பானாழ்வார் குயவர் குடும்பத்தில் பிறந்தவர், பாணர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் கீழ் ஜாதி, அவரை எப்படி நான் கூட்டிட்டு வருவது என்பது அவருக்குங்க. நீ போ அப்படின்னு சொன்னனால அவர் என்ன பண்ணார், வேறு பகவானுடைய உத்தரவாச்சு அப்படின்னு நேராக வந்தார். திருப்பானாழ்வார் காலில் விழுந்தார், வணங்கினார். அப்போ சொன்னார், என்ன நீங்கள் இப்படி என்ன மேலே வணங்கலாமா அப்படின்னு சொல்லி திருப்பானாழ்வார், இல்லை அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போது என்னுடைய தோளில் ஏறி உட்காடுறீங்க, நான் உங்களை என்னுடைய தோளில் ஏற்றிக்கொண்டு ரங்கநாதர் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர், என்ன அபத்தம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு திருப்பானாழ்வார், நீங்கள் நான் கோவில் உங்கள் கூட வருகிறேன், ஆனால் நாங்கள் உங்களுடைய தோளில் எல்லாம் ஏறி வர முடியாது அப்படின்னா. இல்லை இது ரங்கநாதரின் கட்டளை அப்படின்னு சொன்ன உடனே, ரங்கநாதரின் கட்டளைனா நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லைன்னு சொல்லி, அப்போ அவரும் வந்து அந்த தலைமை பூஜாரியினுடைய தோல் மேலே ஏறி ரங்கநாதர் கோவிலுக்கு போய் அந்த கோவிலிலே ரங்கநாதனுடைய தரிசனம், திருப்பானாழ்வார் ரங்கநாதனுடைய தரிசனம் செய்த பிறகு பேர் ஆனந்தத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா இதில் என்ன முக்கியத்துவம்னா என்னென்னா, எல்லா இடத்திலும் அந்த திவ்ய தரிசனம் என்னன்னா இதில் முக்கியம் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, ஆன்மீக அனுபூதி அடைந்த ஞானிகள் தாங்கள் பார்ப்பது எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடாக, சிவபெருமானாக, விஷ்ணுவாக, அனுமாராக, எல்லா வகையுமாக பார்க்கிறார்கள். எத்தனையோ தெய்வங்கள் பேருடன், அதாவது விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் 1000 நாமம் இருக்குது பகவானுக்கு. 1000 மட்டுமா, ஆனால் இன்னும் கோடான கோடி இருக்குது. நம்ம 1000 மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுங்கிறதுக்காக 1000 வச்சுருக்கோம். இப்படி எல்லா தரிசனமும் அவருக்கு கிடைக்குது. அதாவது எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும் அவர்கள் இறைவனாகவே பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 4-5 உதாரணம் இருக்குது. மணி ஆயிட்டனால நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். ஸோ இந்த சர்வத்திர பாவம் ஏன்னு சொல்கிறான். இந்த 31, 32, 30, 31, 32, 29லேருந்து ஆக்சுவலாக 29, 30, 31, 32 இந்த 4 ஸ்லோகத்தில்
பகவான் ஞானிகளுடைய முக்கியமான கருத்துக்கள், இதை நான் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு 6வது அத்தியாயத்தினுடைய உபதேசத்தை முடித்து விடுகிறார். அதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய கேள்வி தான். அந்த கேள்விக்கு அப்புறம் அதுதான். ஆக 6வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்தோடு முடியுது. அதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய கேள்விக்கான பதில் மட்டும்தான். அதனால் இந்த 31, 32 மிக அருமையானது. நிறைய உதாரணத்தோடு நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே.